அக்டோபர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. இந்த 41 பேருடைய உயிரிழப்புக்கு காரணம் 2 கொலகார பாவிகள் தான் காரணம். ஜோசப் விஜய் எந்த அளவுக்கு காரணமோ அதே அளவுக்கு ஜோசப் ஸ்டாலின் அவர்களும் காரணம். அயோக்கியனுங்க 2 பேரும், 41 பேர் உயிர் செத்து போன இந்த கொலகார பாவிகள் 2 பேரும். வேங்கியவே எல்லாம் மழை தண்ணி குடிச்சுட்டு உட்காந்துருக்கானே முதலமைச்சர் அங்க போய் பார்த்தாரா? ஆனா விஜய் கூட்டத்துல 41 பேர் செத்து போனோன்னு ராத்திரி தூக்கம் பிடிக்கவில்லையா? 67 பேர் தாலி எடுத்தான அக்கா கனிமொழி பாக்கியில கள்ளச்சாராய 2 தடவை குடிச்சுட்டு செத்தானே, அவங்கள போய் பார்த்தாரா? அதிமுகவும் பாஜகவும் விஜயை பாதுகாக்கக்கூடிய துணையில தான் உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் இருக்கு. கூட்டணி கணக்குகளை மைண்ட் செட்ல வச்சுதான் விஜயை பாதுகாக்கிறாங்களா? விஜய் எந்த காலத்திலும் இந்த கூட்டணிக்கு வருவதற்கான சாத்தியக்கூறு மிக மிக குறைவு. விஜய் நிச்சயமா இந்த பக்கம் வர மாட்டார். ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்காக நீங்க ஒரு உச்ச நட்சத்திரம் ரஜினிகாந்துக்கு இணையான இன்னைக்கு ஒரு பெரிய இடத்துல இருக்கக்கூடிய ஆளு இவ்வளவு மலினமா கேவலமா கூட்டம் சேர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக திட்டமிட்டு விஜய் வேறுனே ஒவ்வொரு கூட்டத்துக்கும் அவரு லேட்டா போனதுங்கிறது இது தொடர்ச்சியான நிகழ்வு. விஜய்ங்கிறது அது பார்க்க வந்த கூட்டம் அப்படிங்கிறது இந்த திராவிட போலீஸுக்கு தெரியாதா, இல்ல ஐஎஸ்க்கு தெரியாதா? அவன் அப்ளிகேஷன்ல கொடுக்குறான்னா 10,000 பேர் கூடுவோம் அப்படின்னு அவன் கொடுக்குறான். இவங்க நம்பிக்கிறாங்களா? நீங்க அரசியல் தலைவர், நீ சினிமா நடிக, உனக்கு நாங்க எடப்பாடி பழனிசாமி கொடுக்குற மாதிரியோ மத்த அரசியல் தலைவர் கொடுக்குற மாதிரியோ ரோட்ல உனக்கு இடம் கொடுக்க முடியாது. எங்கேயோ பொட்டல் வெளியில 50 ஏக்கரா 100 ஏக்கரா எடுத்து அங்க வேற நீ மாநாடு போட்டுக்க, இந்த மாதிரி உனக்கு கொடுக்க முடியாதுன்னு மறுக்க தெரியாது அந்த போலீஸ்க்கு. ஒண்ணு கேக்குறேன், திமுகவோட இந்த பெய்டு மவுத்ஸ் எல்லாம் சொல்றாங்க அரசாங்கத்துக்கு இதுக்கு தப்பு இல்லைங்க. உங்களெல்லாம் நான் கேக்குறேன், எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு முதலமைச்சரா இருந்து இதே மாதிரி ஒரு ஸ்டாம்பீட் நடந்திருந்தா இந்த வார்த்தை நீங்க சொல்லுவீங்களா? அப்புறம் அருணா ஜெகதீசன் கமிட்டி அந்த அம்மா வீட்டுல உட்கார்ந்து இருக்கிற அம்மாவை கூப்பிட்டு போன எடப்பாடி பழனிசாமி பேர்ல துப்பாக்கி சூடு நடந்தது இல்ல தூத்துக்குடியில, அதுக்கு அருணா ஜெகதீசன் கமிட்டி எடப்பாடி பழனிசாமி போட்டார்ல, அந்த அம்மா இவ்வளவு பெரிய ரிப்போர்ட்டை தூக்கிட்டு போய் இந்த முதலமைச்சருக்கு கொடுத்தாங்கல்ல, அந்த ரிப்போர்ட்ல என்ன சொன்னாங்க? இந்த போலீஸ்காரன் மேல இந்த அதிகாரி மேல நடவடிக்கை எடுத்தாரா மு.க. ஸ்டாலின்? அரசியல் ஆண்மை இருந்தால் இப்ப இருக்கிற இந்த திமுக அரசாங்கம் போய் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் கோர்ட் மானிட்டரிங்ல நடத்துறதுக்கு உத்தரவு போடுதுன்னு கேட்க சொல்லுங்க. நாளைக்கு அந்த அரசாங்கத்துக்கு நானும் தகவல் வாசிக்கிறேங்க. சார், அமித்ஷாவோடு விஜய் பேசிட்டாரு. விஜய்க்கு வைப்பிரிவுல இருந்து இசட் பிரிவு பாதுகாப்பு எல்லாம் கொடுக்க போறதாக எல்லாம் தகவல் வந்துகிட்டு இருக்கு. என்ன சார் உணர்த்துது? பாஜக விஜயை டேக் ஓவர் பண்ணிட்டாங்களா சார்? அமித்ஷா என்ன ஏதாவது வேலை வெட்டி இல்லாம உட்கார்ந்து இருக்காரா? உள்நாட்டுல அவருக்காக கூட இருக்கக்கூடிய அமித்ஷாவுக்கு போய் இவன் இந்த நடிகனை உட்காந்து பேசிட்டு இருக்கிறது அவருக்கு வேலையா? ஆனா ஒண்ணு, விஜய் நாளைக்கு இந்த ஸ்டாண்ட் எடுத்து அதிமுக பழனிசாமி ஆட்சிக்கு வந்தாருன்னா விஜய் மறுபடியும் போய் வேஷம் கட்டிட்டு நடிக்க போயிடலாம். ஒருவேளை தப்பி தவறி திமுக திரும்ப ஆட்சிக்கு வந்தது அப்படின்னு சொன்னா ஐ எம் சாரி விஜய், உன்னை நினைச்சு நான் பரிதாபப்படுறேன். ஆதநேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் திருமிகு சேலம் மணிகண்டன் அவர்கள் இன்றுள்ளார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. ஓகே சார், கரூர் சம்பவம் ஒரு அகில இந்திய அளவுல ஒரு மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கு. இந்த கரூர் சம்பவத்தின் காரணமாக தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் கூட்டணி கணக்குகள் ஏதாவது மாற வாய்ப்பு இருக்கா? ஆரம்பம் முதலே ஏடிஎம்கே விஜயை அட்டாக் பண்ணவே இல்லை. குறிப்பாக விஜய்க்கு ஆதரவான கருத்துக்களை தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருக்காரு. பாஜக தரப்புல இருந்தும் விஜயை எதிர்த்து யாருமே பேசல. விஜய்க்கு ஆதரவான ஒரு மைண்ட் செட்ல தான் இருக்காங்க. முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒருபடி மேலே போய் தமிழ்நாடு அரசு தான் குற்றம் சாட்டுறாரு. விஜய்க்கு இதுக்கு பொறுப்பே கிடையாது, விஜய்க்கு இதை நீங்க பலிகடா ஆக்க முடியாதுன்னு ஒரு ஸ்டெப் எடுத்து பேசியிருக்காரு. என்ன சார், குறிப்பாக என்டிஏ கூட்டணி விஜய் ஆதரிச்சு பேசுறாங்களே, இதற்கு பின்னாடி அரசியல் கணக்குகள் எதுவும் இருக்கா? உங்களுடைய பார்வை என்ன? கரூர் சம்பவம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டீங்க. நான் தான் அநேகமா தொலைக்காட்சி விவாதம் போன வாரம் குறிப்பிட்டேன். தமிழகத்தில் நடந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை இது அப்படின்னு நான் குறிப்பிட்டேன். அந்த மாதிரி எப்படி ஜெனரல் டயர் அன்னைக்கு ஒரு முட்டுச்சந்தில நிக்க வச்சு எல்லாத்தையும் சுட்டு கொண்டாட நூத்துக்கணக்கான சுதந்திர போராட்ட தியாகிகளை, அந்த மாதிரி விஜய்ங்கிற ஒரு நடிகனை பார்க்க வந்த அந்த பாவம் எல்லா வகுப்பையும் சேர்ந்தவங்களை
மொத்தமா 41 பேர் சாவறதுக்கு காரணமா இருந்தவங்க அப்படிங்கிறது அநியாயமா 41 பரிதாபமா பல கனவுகளை சுமந்து எதிர்காலத்தை தொலைத்து ஒரு விட்டில் பூச்சி நடிகனை பார்க்க வந்து தங்களுடைய வாழ்வையே தொலைத்ததுக்கு காரணம் வந்து ஜோசப் விஜய் எந்த அளவுக்கு காரணமோ அதே அளவுக்கு ஜோசப் ஸ்டாலின் அவர்களும் காரணம் அப்படிங்கறது நான் எந்த மறைவும் இல்லாம ஒளிவு மறைவு இல்லாம நான் வெளிப்படுத்துறேன். எதுக்கு ஜோசப் ஸ்டாலின் சொல்றேன்னா அவருடைய நினைவாத்தான் என்னுடைய மகனுக்கு இந்த பேரை வச்சுன்னு கருணாநிதி அவர்கள் சொன்னார, அதனால நான் சொல்ல வந்தேங்க. ஒரு சமீபத்துல ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து ஒரு திரைப்படத்துல ஒரு நல்ல ஃபேமஸான வசனங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அம்பேத்கர் கோட்டு போட்டதுலயும் அரசியல் இருக்குது, காந்தி அரை நிர்வாணமா தெரிஞ்சதுலயும் அரசியல் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்களா. அந்த மாதிரி எந்த ஒரு நிகழ்வுலையுமே அரசியல்வாதிகள் அரசியல் தலைவர்கள் அரசியல் இல்லாம வந்து அந்த நிகழ்வு அப்படியே ஐயோ நாங்க அரசியல் பண்ண மாட்டோம்னு வேணா கதை விடலாம். அதாவது ஒண்ணு கேக்குறேங்க, ஏர் ஷோ இந்த நாட்டுப்பற்றோட ஏர் ஷோ பார்க்க போய் கூட்ட நெரிசல்ல செத்து போன 6 பேத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வாக்கரிசி 3 லட்சமோ 5 லட்சமோ போட்டுட்டு அவங்க பக்கம் திரும்பி கூட பார்க்காத தமிழக முதலமைச்சர் விஜய் ஷோ அப்படிங்கிற நடிகர் நடத்தின விஜய் ஷோ பார்க்க போய் இறந்து போனவங்களுக்காக நைட் எல்லாம் தூக்கம் பிடிக்காம காலையில எந்திரிச்சு பிளைட் பிடிச்சு போகுமா எனக்கு மனசு இடம் கொடுக்கலன்னு நட்ட நடு ராத்திரியில வந்து அவங்களெல்லாம் பார்த்து ஆறுதல் சொல்லி உடனே விஜயை பார்க்க வந்து இறந்து போனவங்களுக்கு எல்லாம் இந்த அப்படியும் 20 லட்சம் அப்படின்னு கொடுத்தாரு. அது அரசியல் இல்லையா? இவங்க திராவிட போலீஸால் அடித்து கொல்லப்பட்டு, அதாவது இதுவரைக்கும் பீகார்ல கூட இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒரு போலீஸ் கொடுமை நடந்திருக்காரு. அந்த மாதிரி அடித்து கொல்லப்பட்ட அஜித்குமார் வந்து ஐ எம் சாரிமா அப்படின்னு போன்ல மட்டும் வருத்தம் தெரிவிச்ச முதலமைச்சர் நட்ட நடு ராத்திரியில ஓடி வந்து இவங்களை மட்டும் பாக்குறாரு, தூக்கம் கொள்ளல இருப்பு கொள்ளலங்கிறாரு. இன்னொருத்தர் துபாயில இருந்து அப்படியே தனி சார்ட்டர் பிளைட்ல வந்து பார்த்துட்டு விடுமுறை கொண்டாட்டம் தூள் தூள் அப்படின்னு திரும்ப கொண்டாட போனார். அந்த மாதிரி எதுலையுமே அரசியல் இல்லாத அரசியல்வாதிகளை நீங்கள் பிரித்து பார்க்க முடியாது. இத முதல்ல புரிஞ்சுக்குங்க. ஆனா எனக்கு இதுல உண்மையாலுமே திமுக அரசியல் பண்றாங்க சார். குறிப்பாக அதிமுகவும் பாஜகவும் இதுல ஏன் அரசியல் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். விஜயை பாதுகாக்கக்கூடிய துணியில தான் உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் இருக்கு. கூட்டணி கணக்குகளை மைண்ட் செட்ல வச்சுதான் விஜயை வந்து பாதுகாக்கிறாங்களா? செத்து போன 41 பேருக்கு ஒரு அரசாங்கத்தை வழிநடத்துற, அதுவும் உலகத்திலேயே இல்லாம ஐரோப்பா கண்டத்துக்கே ஒரு மாடலா இருக்கிற திராவிட மாடல் அரசியலை நான் நடத்துறேன்னு தனக்கு தானே படுத்துக்கிட்டு மல்லாந்து படுத்துட்டு கனவு காண்டுக்கிட்டு டெய்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் ட்விட்டரும் பேஸ்புக்லயும் வந்து ரீல்ஸ் போட்டுட்டு இருக்கிற முதலமைச்சர் அரசியல் பண்றப்ப எதிர்கட்சி தலைவரும் பாஜகவும் அரசியல் பண்ணாத, இது என்னங்க உங்க நியாயமா இருக்குது? உங்களுக்கு என்ன நியாயமா இல்லை? இவர் தானே கேட்டாரு எதிர்கட்சிகள் அரசியல் செய்யாமல் அவியலா பண்ணும் அப்படின்னு கேட்டார, அதைத்தான் அவங்களும் பண்றாங்க. பட் இதுல என்ன என்னோட ஒரு தனிப்பட்ட குறை அப்படின்னா, தேசியத்தை சொல்லி தேசியம் அப்படிங்கறது ஒரு முதன்மை பொருளா வச்சு கட்சி நடத்துற பாஜக, அந்த கட்சியில அந்த ஒரு பேஸ்கெட் பால் பையன் இருப்பாரு, கலந்து போய் ஒரே வருஷத்துல 3 கட்சியா 4 கட்சியா மாறினார் ஒருத்தர். அவர் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு, என்னது ஜென்சி போராட்டம் இங்கேயும் தொடரணும், நேபாளம் மாதிரி இது இங்க புரட்சி வரணும் அப்படின்லாம் இந்த நாட்டுக்கு எதிராகவும் இறையாண்மைக்கு எதிராகவும் பேசின அந்த ஆதவ் அர்ஜுனா அப்படிங்கிற அந்த 3 கட்சி தான தடகள வீரர், பேஸ்கெட் பாலா தடகள வீரரா 1 வருஷம் மாறினாரு. அவரை பத்தி வச்சுக்க அவர் அரசியல தடகள வீரர்னு வச்சுக்கங்க, 3 கட்சி தாண்டவரு. அதனால சொல்றேன், அவரை வந்து கண்டிச்சு கூட பாஜக அறிக்கை உள்ளங்கிறது ஒரு துரதிருஷ்டம். ஆனா இதுல எடப்பாடி பழனிசாமி அரசியல் பண்ணதான் நான் பாக்கலைங்க. அவரு பொறுப்புள்ள, ஆனா என்னன்னா அதிமுகவும் 2 பக்கம் உள்ள தவறுகளையும் சுட்டி காட்டுறதுக்கு வேணுங்கிறது தான் என்னுடைய ஒரு எதிர்பார்ப்புங்க. ஏதோ விஜய் வந்து புனிதர் மாதிரி, விஜய் மேல எந்த தவறுமே இல்ல, அவர் அப்பா ஏங்க திட்டமிட்டு விஜய் வேறுனே ஒவ்வொரு கூட்டத்துக்கும் அவர் லேட்டா போனதுங்கிறது தனக்கு ஏதோ ஒரு கெத்து இருக்குது, ஸ்டைல பாத்துக்குங்க. முதல் கூட்டத்துல இருந்து வேடும்னே திட்டமிட்டு அவர் தாமதமா போறதையே தன்னுடைய ஒரு நிலைப்பாடா வச்சிருந்தாருங்க. அதாவது அந்த காலத்துல திமுகவில் சொல்லுவாங்க, திரு கருணாநிதி அவர்களுக்கும் திரு எம் ஜி ராமச்சந்திரனுக்கும் 2 பேருக்கு பிரச்சனை ஏற்பட்ட திமுக கூட்டத்துல பாத்தீங்கன்னா கருணாநிதி அவர்கள் பேசிட்டு இருக்கப்பதான் வேணுனே என்ன பண்ணுவாரோ அட்டென்ஷன் சீக்கிங்காக எம்ஜிஆர் அப்பதான் அந்த கூட்டத்துக்கே போவாராம். ஒட்டுமொத்த கூட்டமும் பாத்தீங்க அப்படின்னா கருணாநிதி பேசுறதை விட்டுட்டு எம்ஜிஆரை பாக்குறதுக்கு எல்லாம் திரும்பி இந்த பக்கம் ஓடிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்காக நீங்க ஒரு உச்ச நட்சத்திரம் ரஜினிகாந்துக்கு இணையான இன்னைக்கு ஒரு பெரிய இடத்துல இருக்கக்கூடிய ஆளு இவ்வளவு மலினமா கேவலமா கூட்டம் சேர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக வேணுனே ட்விட்ல ஒரு நேரத்துக்கு போறது, நான் மத்தியானம் 12 மணிக்கு வரேங்கிறது நைட்டு 7 மணிக்கு போறது, இது தொடர்ச்சியான நிகழ்வு. அதே நான் கேட்கிறேன், இதே திருச்சி ஏர்போர்ட்லயோ மதுரை ஏர்போர்ட்லயோ இறங்கி இவர் ஷூட்டிங் போறப்ப கரெக்டான நேரத்துக்கு போனது இல்லையா? விஜய்ங்கிற ஒரு விளம்பர வெறியன், விளம்பர பிரியன்,
அதாவது திரைத்துறையிலிருந்து வந்து ஒரே ஓவர் நைட்ல ஒரு பாட்டு முடியறதுக்குள்ள முதலமைச்சர் ஆயிரலான்னு கனவு கண்ட ஒரு அரசியல் கருங்காலி நடத்தின நாடகத்துக்கு 41 பேர் இன்னைக்கு அநியாயமா இறந்து போயிருக்காங்க. அதை காத்துக்கிட்டு அதை வச்சு பிண அரசியல் பண்ணலான்னு பிண அரசியலுக்கு பேர் போன திமுக காத்திருந்து சரியான வாய்ப்பை பயன்படுத்தி திமுக என்ன சார் பின்ன அரசியல் பண்ணுது? விஜயை வச்சு என்ன அரசியல் பண்றாங்க? குறிப்பாக விஜய் நம்ம கூட்டணிக்குள்ள வரணுங்க ஒரு மைண்ட் செட்ல தானே பாஜகவும் அதிமுகவும் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கரூர் இன்சிடென்ட் வச்சு திமுக இதை வச்சு எங்க அரசியல் பண்றாங்க? திமுக அரசு தான் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, இந்த சதிக்கு காரணம் திமுக தான் அப்படிங்கிற துறையில தான் விஜய் பேசியிருக்காரு. பிண அரசியலுக்கு இந்தியாவிலேயே ஆசியாவிலேயே உலகத்திலேயே பேர் போன திமுக அனிதாவை வச்சு நீட்டு பிண அரசியல் பண்ணலையா? இன்னமும் பிண அரசியல் உளுந்து போன 22 அந்த பணம் நீட்டு தேர்வை பயந்துகிட்டு செத்து போனவங்களை வச்சு இன்னைக்கு வரைக்கும் பிண அரசியல் பண்ண திமுக எப்படி பண்ணுச்சுன்னு சொல்றேன், பொறுமையா கேளுங்க. ஒரு உச்சபட்ச நடிகர், எதிர்கட்சி தலைவர், அதாவது நான் 2 விதமா அதை சொல்றேங்க. திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேச போற கூட்டமோ, திரு எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவர் பேச போற கூட்டமோ அது கேட்க வந்த கூட்டம், அது பார்க்க வந்த கூட்டம் அல்ல. ஏன்னா அவங்க ஒரு ட்ரெடிஷனலான கட்சியுடைய தலைவர்கள், அந்த தொண்டர்கள் அதை வந்து கேட்க வந்த கூட்டம். யாரு எடப்பாடி பழனிசாமி அப்படியே சினிமா நடிகர் பாரு எவ்வளவு செக்கச்செவேன்னு இருக்கிறாரு, பக்கத்துல போய் கிள்ளி ஒரு செல்ஃபி எடுக்கிறதுக்கு எவனும் முண்டி அடிக்கிறது இல்ல. மு.க. ஸ்டாலின் பாக்குறதுக்கு கொஞ்சம் பளபளப்பா இருந்தாலும் அவரோட போய் செல்ஃபி எடுக்கிறதுக்கு யாரும் முண்டி அடிக்கிறது இல்லை. ஆனா விஜய்ங்கிறது அது வந்து பார்க்க வந்த கூட்டம் அப்படிங்கிறது இந்த திராவிட போலீஸுக்கு தெரியாதா, இல்ல ஐஎஸ்க்கு தெரியாதா? அவன் அப்ளிகேஷன்ல கொடுக்குறான்னா 10,000 பேர் கூடுவோம் அப்படின்னு அவன் கொடுக்குறான். இவங்க நம்பிக்கிறாங்களா 10,000 பேர் தான் விஜய் அந்த இடத்துல அந்த முட்டுச்சந்தில அந்த என்ன சிக்கன் நெக்குன்னு சொல்லுவாங்களா அந்த இடத்துல வந்து வேலுச்சாமிபுரமா 10,000 பேர் தான் அங்க வருவாங்களா? அதுக்கு முன்னாடி அவருக்கு திருச்சியில எவ்வளவு பெரிய கூட்டம். அது வந்து பார்க்க வந்த கூட்டம், கேட்க வந்த கூட்டம் அல்ல. அது நாளைக்கு வாக்கா மாறுமா? அது மிகப்பெரிய $1 மில்லியன் கொஸ்டின் சார். ஒரு சாதாரண முன்னணி நடிகை, 2ஆம் கட்ட நடிகை இவங்க வந்தாங்கன்னா ஒண்ணு இல்ல சார். 3 நாளைக்கு முன்னாடி என் வீட்டுல ஒரு பிரத்யேகமான ஒரு தனிப்பட்ட என் குடும்ப விழா நடந்தது. அதுக்கு ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்பு பிரபலமா இருந்த ஒரு நடிகை வந்திருந்தாங்க. அவங்கள பாக்குறதுக்கு அந்த போலீஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட போராடினாங்க சார். 2 மணி நேரம் அவங்கள போராடி தான் சார் எங்க வீட்டுல இருந்து அனுப்ப முடிஞ்சது. அந்த மாதிரி இந்த திரைத்துறையில இருக்கு. ஆனா இவங்க சொல்லுவானுங்க திராவிடத்தை வளர்த்தோம், தமிழ்நாட்டு பகுத்தறிவு மாநிலம், அதுல எதுமா தமிழன் என்று சொல்லாதே, தலை குனிந்து நில்லாதே. இன்னமும் கேடு கெட்டு போய் சினிமா தியேட்டர்ல இருந்து உன்னோட தலைவனை தேர்ந்தெடுத்துட்டு இருக்கிற. ஆனா வந்து தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. இதுதான் நீங்க 50-70 வருஷமா இந்த தமிழ்நாட்டை நீங்க வாழ வச்சீங்களா? நீங்க கத்துக் கொடுத்த பகுத்தறிவு தானா? ஈவேரா மாத்திட்டார் எல்லாத்தையும் அப்படின்னு சொன்னீங்களே, இதுதான் மாத்தினா? சினிமாக்காரனை பார்த்து விசில் அடிச்சா குஞ்சியா அன்னைக்கு தெரிஞ்சடா. அன்னைக்கு ஒண்ணுமே கிடையாது, உனக்கு எதுவுமே வேற எதுவுமே கிடையாது, பொழுதுபோக்கு அம்சம் கிடையாது. அன்னைக்கு எம்.ஜி. ராமச்சந்திரன் பேச வந்தார் அப்படின்னா அவர் 10-15 கூட்டத்துக்கு வருவார். நான் மத்தியானம் 12 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு விடிய காலம் 5 மணிக்கு வந்தார் அப்படின்னா அதுக்கு ஒரு நியாயமான காரணம் இருந்தது. சரி, அன்னைக்கு அதே எம்ஜிஆரை பார்த்து விசில் அடிச்சு ஒரு நியாயமான காரணம் இருந்தது. இந்த மாதிரி சோசியல் மீடியா கிடையாது, உனக்கு இந்த அளவுக்கு பொது அறிவு கிடையாது, எந்த இதுவுமே கிடையாதுங்கிறப்ப நடிகனை பார்த்த விசில் அடிச்ச. இன்னமா உனக்கு அந்த கேடுகட்ட புத்தி நான் கேட்கிறேன். பீகாரோட கேவலமானவங்க இருக்கிற தமிழ்நாட்டுக்காரன் இதெல்லாம் கொண்டு போனது இந்த திராவிட கட்சி, இந்த திமுக. எதுக்கு எடுத்தாலும் திராவிடம் 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 அப்படின்னு சொல்லி இன உணர்வையும் மொழி உணர்வையும் பயன்படுத்தி அதை வளர்த்து கொண்டு போய் பேருக்கு பின்னாடி இருக்கிற ஜாதி எடுத்திய தமிழ்நாட்டுல ஒவ்வொருத்தர் பின்னாடி இருக்கிற ஜாதி எடுத்தாங்களா? வேங்கியவே எல்லாம் மழை தண்ணி குடிச்சுட்டு உட்காந்துருக்கானே முதலமைச்சர் அங்க போய் பார்த்தாரா? ஆனா விஜய் கூட்டத்துல 41 பேர் செத்து போனோன்னு ராத்திரி தூக்கம் பிடிக்கவில்லையா? 67 பேர் தாலி எடுத்தான அக்கா கனிமொழி பாக்கியில கள்ளச்சாராய 2 தடவை குடிச்சுட்டு செத்தானே அவங்கள போய் பார்த்தாரா? ஆனா மணிப்பூரை போய் பிரதமர் பார்த்தாரான்னு கேள்வி கேட்பானுங்க இங்க உட்காந்துக்கிட்டு. நாடகம். 10,000 பேர் வர நாம எழுதி கொடுக்குறோம், அதை நம்பி திராவிட போலீஸுக்கு பர்மிஷன் கொடுத்துதான் ஏற்கனவே சாதாரண டிவியில உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கிற என்ன மாதிரி பாமரனுக்கு கூட தெரிஞ்சதுங்க இது ஒரு பெரிய டிசாஸ்டர்ல கொண்டு போய் விட போகுது. திருச்சியில பார்த்த கூட்டத்தையும் மற்ற கூட்டத்தையும் அந்த அளவுக்கு கேடு கெட்ட சினிமாத்தை பார்த்துட்டு இவன் தான் உண்மையான தலைவர், அவன் பின்னாடி விசிலடிச்சான், விட்டில் பூச்சிகள் தெரிஞ்சான் அப்படிங்கிறப்ப இது ஒரு மிகப்பெரிய விபரீதத்தை கொண்டு போய் விடும் அப்படின்னு தெரியாதா? கொடுக்க முடியாதா? நீ அரசியல் தலைவரை தாண்டி நீ வந்துட்டு இருக்கிற அப்கமிங் அரசியல் தலைவர், நீ சினிமா நடிகை, உனக்கு நாங்க எடப்பாடி பழனிசாமி கொடுக்குற மாதிரியோ மத்த அரசியல் தலைவர் கொடுக்குற மாதிரியோ ரோட்ல உனக்கு இடம் கொடுக்க முடியாது. எங்கேயோ பொட்டல் வெளியில 50 ஏக்கரா 100 ஏக்கரா எடுத்து அங்க வேற நீ மாநாடு போட்டுக்க. இந்த மாதிரி உனக்கு கொடுக்க முடியாதுன்னு மறுக்க தெரியாது அந்த போலீஸ்க்கு. ஒண்ணு கேட்கிறேன், இதுக்கு யாராவது பதில் சொல்லுங்க, இல்ல மனசாட்சியில நீங்க சொல்லுங்க. விநாயகர் சதுர்த்தி காலகாலமா 30-40 ஆண்டுகளா தமிழகத்தை கொண்டாடிட்டு வராங்களா? அந்த விநாயகர் சதுர்த்திக்கு என் வீட்டுக்கு முன்னாடியோ இல்ல உங்க தெருவுலயோ ஒரு பந்தல் போட்டு விநாயகர் வைக்கிறேன்னா எத்தனை கேள்வி கேட்கறான் போலீஸ்? எத்தனை ஆர்டிஓட்ட நீங்க ஒரு என்ஓசி வாங்கணும், இபில ஒரு என்ஓசி வாங்கணும், நீங்க போலீஸ் கிட்ட ஒரு என்ஓசி வாங்கணும்,
2 மாசம் அலைஞ்சா கூட ஒரு விநாயகர் அக்கம் பக்கத்துல இருக்கிற 50 பேர் சேர்ந்து வைக்கிற விநாயகர் சிலைக்கு 1008 கண்டிஷன் போடுறான திராவிட போலீஸ். அதே மாதிரி நான் ஒண்ணு கேக்குறேன், ஒரு கோயில் திருவிழா, நீங்களும் கிராமத்துல இருந்து தான் வந்திருப்பீங்க, நான் இன்னைக்கு கிராமத்துல தான் இருக்கிறேன். மாரியம்மன் கோயில் திருவிழா நடக்குன்னா அந்த உச்சபட்ச திருவிழா நடக்கிற அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து உங்களுக்கு 100 கேள்வி கேட்போம். எத்தனை பேர் கூட்டம் கூடுவாங்க, எங்க பொங்கல் வைப்பாங்க, எங்க வேட்டு விடுவீங்க, எங்க வந்து இந்த வண்டி வேடிக்கை எல்லாம் விடுவீங்க, இவ்வளவு பேருக்கு மேல கூடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு 10 போலீஸ் அனுப்புற இந்த திராவிட போலீஸுக்கு விஜய் வந்து அந்த இடத்துக்கு வந்தா எவ்வளவு பேர் கூட்டம் வரும்னு தெரியாதா? வரட்டும், வந்து அடிச்சுக்கிட்டு சாப்பிட்டுட்டு காத்துக்கிட்டு இருந்தான் திமுக அரசாங்கம். மரண வியாபாரி இவன் வரட்டும், எங்க ஆகா திருச்சியில மிஸ் ஆயிடுச்சு, நாகப்பட்டினத்துல மிஸ் ஆயிடுச்சு, எப்படியாவது அதுல மாட்டுன்னு காத்துக்கிட்டு இருந்தான் வளவிருச்சு திராவிட போலீஸ். போய் சிக்கமா அந்த ஜோசப் விஜய். 2 கொலகார பாவிகளும் தான் காரணம். இந்த 41 பேருடைய உயிரிழப்புக்கு காரணம் என்ன? ஒரு அரசாங்கத்தை நடத்துறாரு, ஒரு சட்டம் ஒழுங்கு அவர் கையில இருக்குது. இந்த பேசுறவனுங்க திமுகவோட இந்த பெய்டு மவுத்ஸ் எல்லாம் சொல்றாங்க அரசாங்கத்துக்கு இது தப்பு இல்லைங்க. உங்களெல்லாம் நான் கேட்கிறேன், எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு முதலமைச்சரா இருந்து இதே மாதிரி ஒரு ஸ்டாம்பீட் நடந்திருந்தா இந்த வார்த்தை நீங்க சொல்லுவீங்களா? இல்லைங்க, அரசாங்கம் முறைப்படி தாங்க செஞ்சது, விஜய் தாங்க இப்படி தானா போய் இப்படி எல்லாத்தையும் மக்களை கொண்டு விட்டாருன்னு சொல்லுவீங்களா? என்ன உங்களுக்கு எல்லாம், நீங்க பத்திரிகையாளர்னு வரோம், நடுநிலையாளர்னு வரோம், ஏதோ அணுசக்தி விஞ்ஞானோட பிஎனுக்கு எத்தனை முகமூடி போட்டுட்டு திமுகவுக்கு 200 ரூபாய் ஊப்பிங்க, அதோட கேடு கட்டு போய் ஒரு பக்கம் தூக்கி பிடிக்கிறானுங்க. இதுல ஒரு பக்கம் பாஜகவும் அண்ணா திமுக என்ன பண்ணுன்னா ஏதோ விஜய் புனிதர், அப்படி ஜெருசலேம்ல இருந்து வந்த புனிதர் ஐயோக்கியனுங்க 2 பேரும், 41 பேர் உயிர் செத்து போன இந்த கொலகார பாய்ங்க 2 பேரும். இத நியாயமா பேசுங்க. 2 பேருக்கு இது காரணமாகுது. என்னங்க இது வந்து இந்த கிட்னி ராக்கெட்ல பாத்தீங்கன்னா எஸ்ஐடி டீம் போட்டிருக்கிறாங்க, இதே கோர்ட் எஸ்ஐடி டீம் போட்டு மானிட்டரிங் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு இல்ல எஸ்ஐடி யாரியா? இவங்க திராவிட போலீஸ் தானே, அதுக்கு வேண்டாம்னு உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் அந்த எஸ்ஐடி கேன்சல் பண்ணுங்க, நாங்க ஸ்டேட் போலீஸே விசாரிச்சுக்கிறோங்களா. ஆனா இதுக்கு எஸ்ஐடி போட்ட உடனே முதலமைச்சர் வரவேற்கிறார். என்ன உங்க நாடகம், என்ன உங்க நாடகம்? அப்புறம் அருணா ஜெகதீசன் கமிட்டி, அந்த அம்மா அப்பா அவங்க வீட்டுல உட்கார்ந்து இருக்கிற அம்மாவை கூப்பிட்டு 2வது லட்டு திங்க ஆசையான்னு கொடுத்துருக்காங்க. நான் சேம் சைடுக்கு வேலையை போடுறேன். போன எடப்பாடி பழனிசாமி பேர்ல துப்பாக்கி சூடு நடந்தது இல்ல தூத்துக்குடியில, அதுக்கு அருணா ஜெகதீசன் கமிட்டி எடப்பாடி பழனிசாமி போட்டார்ல, அந்த அம்மா இவ்வளவு பெரிய ரிப்போர்ட்டை தூக்கிட்டு போய் இந்த முதலமைச்சருக்கு கொடுத்தாங்கல்ல. அந்த ரிப்போர்ட்ல என்ன சொன்னாங்க, இந்த போலீஸ்காரன் மேல, இந்த அதிகாரி மேல நடவடிக்கை எடுத்தாரா மு.க. ஸ்டாலின்? அதை தூக்கி குப்பையில போட்டாங்க. யார் மேல நம்ம குற்றம் சாட்டினாங்களோ அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பதவி உயர்வு வாங்கிட்டு ரிட்டையர்ட் ஆயிட்டு வீட்டுக்கு போயிட்டான். என்ன நடக்கும்? ஏமாத்துறதுக்கு ஒரு பக்கம் விசாரணை கமிஷனு, எஸ்ஐடி ஒரு பக்கம், அதே மாதிரி வந்து எதுக்கும் அசைஞ்சு கொடுக்கல. 68 குடும்பம் தாலி அறுத்துச்சு. அந்த கள்ளக்குறிச்சி கண்ணுக்கு தெரியல இந்த முதலமைச்சருக்கு, எந்த இதுக்குமே தெரியல. செத்து போனா அந்த ஒருத்தரை அடிச்சு கொண்டா திராவிட போலீஸ், அதுக்கு ஐயம் சாரிமானு போன்ல பேசுவாரு. ஆனா விஜய் கூட்டத்துல 41 பேர் செத்து போயிட்டானோடனே வருஷம் கட்டிக்கிட்டு போறானுங்க. இது அரசியல் இல்லையா? எல்லாருமே அரசியல் பண்றாங்க, பாஜக உட்பட அரசியல் பண்ணுது. எடப்பாடி பழனிசாமி அதுல அந்த அளவுக்கு கீழே இறங்கி போகாம அவரும் அரசியல்வாதி தானே, அரசியல் தான் பண்றாரு. பாஜக அரசியல் பண்ணும். குறிப்பாக இந்த ஸ்டாம்பைடுக்கு வந்து எம்பிக்கள் குழு வந்தாங்க. பெங்களூர் சின்னசாமி ஸ்டேடியத்துல ஒரு ஸ்டாம்பைடு நடந்துச்சு, அங்க போனாங்களா? இல்ல டெல்லியில நடந்துச்சு ஒரு ஸ்டாம்பைடு, கும்பமேளா ட்ரெயின், அங்க போனாங்களா? இந்த கும்பமேளாலுமே ஸ்டாம்பைடு நடந்துச்சு, அங்க போனாங்களா? ஏன் தமிழ்நாட்டுக்கு மட்டும் பாஜக எம்பி குழுக்கள் வந்திருக்காங்க ஒரு கேள்வி இங்குள்ள அரசியல் விமர்சகர்கள் எல்லாம் எழுப்புறாங்களே சார். திமுக பெய்டு மவுஸ் வாங்கி திங்கிறவன் வெவ்வேறு பேர்ல வெவ்வேறு முகமூடி போட்டுக்கிட்டு மீச வச்சா இந்திரன், மீசை எடுத்தா சந்திரன் பேசி இருக்கிறானுங்க பாத்தீங்களா? அவனுங்க கிளப்பி விடுறது. நான் கேட்கிறேன், பாஜகவும் அரசியல் கட்சி தானே, அரசியல் தான் பண்ணும், அபிலா பண்ணும். இல்ல அது ஏதாவது வடலூர் சமரச சன்மார்க்க சங்கம் நடத்துதா பாஜக? அரசியல் தான் பண்ணுவோம். நீட்டு பிண அரசியல் பண்ற, மணிப்பூர் பத்தி இங்க இருக்கிறத பத்தி இப்ப கள்ளச்சாராயத்தை பேசப்பட்ட பிரதமர் போனாரான்னு அங்க கேள்வி கேட்ப, சம்பந்தமே இல்லாம நார்த் ஈஸ்ட்ல நடக்கிறது, இதுல டெல்லி கேஜ்ரிவாலுக்கு நீ போய் பாப்ப, எல்லாம் பண்றப்ப பாஜக மட்டும் என்ன அப்படி சிறப்பு தேவதூதர்களா? அரசியல் தான் பண்ணுவாங்க. நீ எப்படி அரசியல் பண்ணியோ, பிணத்தை வச்சு அரசியல் பண்ணியோ, சாவை வச்சு அரசியல் பண்ணியோ, நோவை வச்சு அரசியல் பண்ணியோ, அதைத்தான் பாஜகவும் பண்ணும். இன்னைக்கு நீ பண்ணதே இன்னொருத்தர் திருப்பி பண்றாங்கன்னு உன்னால பொறுக்க முடியல. ஐயா நான் கேக்குறேன், நீ குற்றவாளி இல்லல்ல, நீ ஒரு போலீஸ் தன்னுடைய கடமையை செஞ்சது எல்லாம் சரியா பண்ணல, அதே கோர்ட்ல போய் நாளைக்கு ஒரு மனு போட்டு ஐயா எஸ்ஐடி போட்டிருக்கிறீங்க, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டிருக்கிறீங்க, அஸ்ரா கார்க்கு ஒரு நேர்மையான அதிகாரி நாங்க வரவேற்கிறோம். ஆனா கோர்ட் மானிட்டரிங், ஆண்மை இருந்தால், அரசியல் ஆண்மை, நான் திரும்ப வார்த்தை ரொம்ப கண்ணியத்தோட பயன்படுத்துறேன், அரசியல் ஆண்மை இருந்தால் இப்ப இருக்கிற இந்த திமுக அரசாங்கம் போய்
ஏன்னா எங்க மேல நாங்க வந்து சீசரின் மனைவி சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவளாக இருக்க வேண்டும். ராமரின் மனைவி நாங்க வந்து அதை விட்டுருப்பா, அவங்களுக்கு ஆவாது. இவனுங்க தான் வந்து திராவிடத்துல வந்தவனுங்க இல்ல. நாங்க சீசரின் மனைவி சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவங்க. அதனால ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து கோர்ட் மானிட்டரிங்ல நடத்துறதுக்கு உத்தரவு போடுதுன்னு கேட்க சொல்லுங்க. நாளைக்கே அந்த அரசாங்கத்துக்கு வந்து நானும் தமிழ் வாசிக்கிறேங்க. பண்ண சொல்லுங்க பாக்க. யோக்கியம் தானே. யோக்கியனை போய் யோக்கியனை கேட்டா சொம்ப எடுத்து உள்ள வைன்னு கிராமப்புறத்துல சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சொல்றேன். நாளைக்கே போய் இவங்க கவர்மெண்ட் வக்கீல வச்சு, இல்ல நீங்க கோர்ட் எஸ்ஐடி போட்டீங்க நாங்க வரவேற்கிறோம், அதையே வந்து கோர்ட் மானிட்டரிங்கோட நடக்கணும். வேணாயா, சிபிஐ தான் பிஜேபியோட கையாளு, அதனால நீ யோக்கியம் தானே. அப்ப இதுக்கு நீ என்ன பண்ணணும்னா கோர்ட் மானிட்டரிங்கோட நடக்கணும் அப்படின்னு கேட்க சொல்லுங்க. நான் போய் நாளைக்கு அறிவாலயத்துல உட்காந்துட்டு கலைஞர் டிவில உட்காந்துட்டு 23 மணி நேரத்துக்கு நான் தமிழ் நாதஸ்வரம் ஜிகிஜா எல்லாமே அடிக்கிறேங்க. சார், அமித்ஷாவோடு விஜய் பேசிட்டாரு. விஜய்க்கு வந்து வைப்பிரிவுல இருந்து இசட் பிரிவு பாதுகாப்பு எல்லாம் கொடுக்க போறதாக எல்லாம் தகவல் வந்துகிட்டு இருக்கு. என்ன சார் உணர்த்துது? பாஜக வந்து விஜயை டேக் ஓவர் பண்ணிட்டாங்களா சார்? ஒண்ணு முதல்லைங்க, அமித்ஷா என்ன ஏதாவது வேலை வெட்டி இல்லாம உட்கார்ந்து இருக்காரா? இந்த நாட்டுடைய உள்துறை அமைச்சர், இந்த நாட்டுடைய உள்நாட்டு பாதுகாக்க பார்க்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடியவர் பிரதமர் நரேந்திர மோடி சர்வதேச ரீதியா பல நல்ல முடிவுகளை எடுக்கிறார் அப்படின்னா அதுக்கு முழு உறுதுணையா உள்நாட்டுல அவருக்காக கூட இருக்கக்கூடிய அமித்ஷாவுக்கு போய் இவன் இந்த நடிகனோட உட்காந்து பேசிட்டு இருக்கிறது அவருக்கு வேலையா? இதெல்லாம் வந்து என்ன சொல்றேன், பத்திரிகைலாம் ரிப்போர்ட் ஆயிருக்கு சார். முக்கியமான பத்திரிகையில ரிப்போர்ட் ஆயிருக்கு. நீங்களா படிச்சிருப்பீங்க, நிச்சயமா படிச்சிருப்பீங்க. இதெல்லாம் இந்த கழுகாரு, புழுகாரு, ஆந்தையாரு, வம்பானந்தா, விக்கியானந்தா இதெல்லாம் பார்த்துட்டு நான் பேசுறவன்ல, படிச்சுட்டு பேசுறவன்ல. அந்த மாதிரி பேசியிருந்தா அதை வந்து மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் தரப்போ இல்ல இந்த விஜய் தரப்போ அதை வந்து உறுதிப்படுத்திருந்தாங்கன்னா நம்ம அதை பத்தி பேசலாம். நான் முதல்ல என்னுடைய தனிப்பட்ட கருத்தை சொல்றேங்க. விஜய் வந்து எந்த காலகட்டத்திலயும் அவர் அதிமுக ஏன்னா இன்னும் அரசியல் தாங்க பேச மாட்டோம். இந்த கதையெல்லாம் விடுங்கடா, ஒரு பக்கம் தூரமா ஒதுக்கி தள்ளுங்க. அதான் அரசியல்வாதியே கல்யாண வீட்டுக்கு போனா அவன் தான் மாப்பிள்ளை, சாவு வீட்டுக்கு போனா அவன் தான் சவம். இதுதான் அரசியல். அதனால எதுலயுமே அரசியல் இல்லாத அரசியல்வாதி செத்து போயிருவான். நான் ஒண்ணு சொல்றேன், விஜய் எந்த காலத்திலும் இந்த கூட்டணிக்கு வருவதற்கான சாத்தியக்கூறு இப்பயும் சொல்றேன் மிக மிக குறைவு. சரி வரட்டும், அந்த ஸ்டாம்பீடு நடக்கிறதுக்கு முன்னாடி என்டிஏ கூட்டணிக்குள்ள விஜய் வருவதற்கு வாய்ப்பு குறைவுன்னு சொல்றீங்க. ஸ்டேட்மெண்டா எடுத்துக்கலாமா சார்? நான் வந்து பெரிய நான் வணங்கத்தக்க போட்டத்தக்க நான் ராமசாமி மாதிரி நான் அரசியல் விமர்சகர் இல்ல, எதிர்கால அரசியலை கணிக்கக்கூடிய சோதனை இல்ல. என்னுடைய சிற்றறிவுக்கு நான் சொல்றேன், விஜய் வந்து நிச்சயமா இந்த பக்கம் வர மாட்டார். ஒரு விஷயம். ரெண்டாவது, இந்த ஸ்டாம்பீடு நடக்கிறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த விஜய் எங்க மைக்கு பிடிச்சிட்டு என்ன சொன்னாரு, பாஜகவையும் அதிமுகவையும் கடுமையா விமர்சனம் பண்ணார். அப்படி இருக்கிறப்ப அவருக்கு ஏதோ ரொம்ப அப்படியே வந்து என்ன சொல்றது, இந்த பெடலிங் போடுறது, ரொம்ப சாஃப்டா அவரை பத்தி பேசுறது அப்படிங்கிறது பாஜக உயரத்திற்கும், குறிப்பா இன்னைக்கு லெவல்ல என்னுடைய பார்வையில சொல்றேன், அதிமுகவோடு இருக்கிற பாஜக ஏதாவது ஒரு பாமக, தைலாபுரம் பாமக, டுபாக்கூர் பாமகன்னு எல்லாத்துக்கும் தெரியும். உண்மையான பாமக பனையூர்ல தான் இருக்குது. அந்த பாமக மற்ற கட்சிகள் நான் சொல்ற வேந்தர், ஜி.கே. வாசன், இந்த கூட்டணியே தமிழகத்தில் 160-170 சீட்டை பிடிக்கும். நான் அடிக்கடி டிவி வாதங்களை சொல்ற மாதிரி இப்ப மக்கள் மத்தியில் இருக்கிறது 2 கேள்விதான். 7.5 இல்லாத 4.5 ஆண்டு நல்லாட்சி கொடுத்த தகப்பன் சாமி பழனிசாமி வேண்டுமா, திராவிட மாடல் என்ற பெயரில் சொல்லி திராவிட மாடல் ஆட்சி கொடுத்து தமிழரை சாகடித்த ஜோசப் ஸ்டாலின் வேண்டுமா? இதுதான் இந்த கேள்வி. இந்த ஒரு கேள்வியிலேயே 160-170 இடத்தை பிடிக்கக்கூடிய அளவுக்கு அதிமுக பலமா இருக்குது. விஜய்ங்கிற விட்டில் பூச்சி ஒரு ஓட்ட பிரிக்கும். அந்த ஓட்டு பிரிக்கும் என்னுடைய பார்வையில பாத்தீங்கன்னா அது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பலம் சேர்க்கக்கூடியதுதான். அவர் ஒரு சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பிரபலமான நடிகர், அந்த சமுதாயத்திலிருந்து வந்திருக்கிறாருங்கப்ப அதிமுக பாஜகவோடு சேர்ந்ததால் வராது என்று சொல்லக்கூடிய சிறுபான்மை ஓட்டத்தான் அவர் அந்த பக்கம் பிரிக்க போறாரு. நம்பர் 1. அதே மாதிரி தாழ்த்தப்பட்டவர்களுடைய ஓட்டத்தான் அவர் பிரிக்க போறாரு. ஓரளவுக்கு இளைஞர்களுடைய ஓட்டை அவர் பிரிக்க போறாரு. அப்படிங்கிறப்ப அதிமுகவுக்கு வந்து சரி யார் தான் சார் ஓட்டு போடுவாங்கன்னு கேட்டீங்கன்னா 45 வயதை கடந்து திரு எடப்பாடி பழனிசாமி ஆட்சியும் பார்த்து, இந்த திராவிட மாடல் ஆட்சியும் பார்த்து, அதுக்கு முன்னாடி அம்மா ஆட்சியும் பார்த்து, அதுக்கு முன்னாடி கருணாநிதியோட 2011 ஆட்சியும் பார்த்தவங்க எடப்பாடி பழனிசாமி பரவாயில்லன்னு பகுத்தறிஞ்சு உண்மையான பகுத்தறிவை பயன்படுத்தி ஓட்டு போடுறவங்க தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிமுக தான் ஓட்டு போடுறாங்கிறப்ப அதிமுகவிற்கு என்னுடைய பணிவான வேண்டுகோள், உங்கள் உயரத்தை நீங்களே குறைத்து கொண்டு
இந்த விஜய் என்ற விட்டில் பூச்சிக்காக காத்திருக்க வேண்டாம். மிக களத்தை அற்புதமாக களமாடி இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அதுக்கு பாருங்க கட்டை போட்டாருங்க. கோர்ட்ல இவங்களா என்ன சொல்றாங்கன்னா, நாங்க எஸ்ஓபி நாங்க ஒண்ணு புதுசா எஸ்ஓபிங்கிறது ஏற்கனவே இருக்குது, எஸ்ஓபி கொண்டு வர போறோம்னு இவங்களா சொன்னதை கோர்ட்ல நீதியரசர்கள் சரி நாங்க குறிச்சிக்கிறோம்னு சொன்னதை வச்சு எடப்பாடி பழனிசாமி கிட்டத்தட்ட 166 தொகுதியில முடிச்சிட்டார். அவருடைய சுற்றுப்பயணத்துக்கு முட்டுக்கட்டை போடணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக இப்ப என்ன பண்ணுவாங்க சொல்லியிருக்கிறாங்க, அவர் இந்த நாமக்கல்லையும் தர்மபுரியிலையும் போற சுற்றுப்பயணத்தை தடை வச்சிருக்கிறாங்க. இது எடப்பாடி பழனிசாமியுடைய சுந்தரா டிராவல்ஸ் பஸ்ஸுடைய அந்த பயண எழுச்சி தான் இவங்களை இப்ப கலக்கமடைய வச்சிருக்குது. இந்த 41 பேருடைய வைக்கலையா சார்? விஜயோடைய பயணம் திமுக கலக்கமடைய வைக்கலையா? இந்த பக்கம் எங்க வீட்டு பக்கம் வரப்ப நானும் போய் ஒரு மறு வச்சுட்டு விஜய் போய் பார்த்து விசில் அடிக்கலாம்னு இருக்கிறேன். நான் சும்மா சொன்னேங்க, நான் எதுக்கு அந்த பாக்குறேன், நாங்கெல்லாம் பாஷா பாயோட ரசிகருங்க, நாங்கெல்லாம் ரஜினியோட ரசிகருங்க. நான் கேக்குறேங்க, அதான் சொல்றேன், உங்களுக்கு உதாரணம் சொன்னீங்க, வீட்டுல ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி நடந்த தனிப்பட்ட ஃபங்க்ஷனுக்கு ஒரு 15 வருடத்துக்கு முன்பு ஒரு உச்சபட்ச கதாநாயகியா இருந்த ஒருத்தரும் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு கதாநாயகனா இருந்த ஒரு நடிகரும் வந்தப்பயே அந்த கூட்டத்தை ஒழுங்கு பண்றதுக்குள்ள போலீஸுக்கு மூச்சு முட்டி போச்சு. அந்த மாதிரி ஒரு நடிகனை பார்க்க வந்த கூட்டம். அதுக்காக நான் மத்தவங்கள மாதிரி குறைச்சும் சொல்லல. வாக்கு பிளவை ஏற்படுத்துவார், ஒரு 10 முதல் 12% வாக்கு பிளவை ஏற்படுத்துவார். இந்த வாக்கு பிளவு என்பது எந்த விதத்திலையும் அதிமுக கூட்டணியை பாதிக்காதுங்கிறது தான் என்னுடைய பார்வை. ஆனா ஒண்ணு, விஜய் நாளைக்கு இந்த ஸ்டாண்ட் எடுத்து அதிமுக பழனிசாமி ஆட்சிக்கு வந்தாருன்னா விஜய் மறுபடியும் போய் வேஷம் கட்டிட்டு நடிக்க போயிடலாம். ஒருவேளை தப்பி தவறி திமுக திரும்ப ஆட்சிக்கு வந்தது அப்படின்னு சொன்னா, ஐ எம் சாரி விஜய், உன்னை நினைச்சு நான் பரிதாபப்படுறேன், ஐ எம் பிட்டி ஆன் யூ. தேவையில்லாம காலை விட்டு எதிர்காலத்தையும் இழந்து திரைத்துறையும் இழந்து அரசியலில் இழந்து அனாதையாக்கப்படுவாய் திமுக ஆட்சியில உட்கார்ந்துருந்தா அப்படிங்கிறதையும் தயவு செய்து விஜய் ஞாபகத்துல வச்சுக்கணும். சார், எடப்பாடியார் போற மக்கள் பயணத்துல விஜய் கட்சியினருடைய கட்சி கொடி ஆட்டுறாங்க, அதே போல வரவேற்று பேனர்லாம் வச்சிருக்காங்க. இல்ல சார், அதிமுக காரங்க விஜய் கட்சிக்காரர்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க போல இருக்கே அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாதம் தான் நமக்கு வைக்கிற மாதிரி இருக்கு. ஏன் எடப்பாடியார் கூட்டத்துல விஜய் கட்சியினர் வரணும்? பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்களா ஏடிஎம்கேனர்? ஒரு பாதி தண்ணி இருக்கிற ஒரு கிளாஸ் காமிச்சு தாமரை கிட்ட பொதுவா எல்லாத்திட்டையும் கேட்டா என்னப்பா பாதி டம்ளர் தண்ணி இருக்குதுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா தாமரை என்ன சொல்லுவாருன்னா பாதி கிளாஸ் காலியா இருக்குதுங்க அப்படின்னு சொல்ற விசித்திரமான பிறவியாட்டு இருக்குது. நீங்க அவனுங்க எல்லாம் விசில் அடிச்சான் பசங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அப்படியே தக அப்படி மேக்கப் போட்டுக்கிட்டு அப்படியே விஜய் மாதிரி அப்படியே இது பண்ணிட்டு சொல்லுங்கண்ணா அப்படிங்கிறாரா. அவரு சிலுவம்பாளையத்துல கோமணம் கட்டிட்டு ஏர் ஓட்டின விவசாயி. அவரை போய் விஜய்காரனுங்க சின்ன வயசுக்காரங்களை பர்ச்சேஸ் பண்றதுக்கு என்ன அப்படி தகன்னு கிலுகிலுப்பா இருக்கிறாருங்க. ஒண்ணு புரிஞ்சுங்க, அரசியல் கற்றுக்கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள். இவன் யாரோ அரசியல் வியூக நிபுணர் அது இதுன்னு கூட 4 பேர்த்த ஒரு 4 கிறிஸ்துவ அமைப்புக்காரங்களை கூட வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறப்ப அந்த தொண்டை இன்னைக்கு நடந்த இந்த இன்சிடென்ட் நான் சொன்ன மாதிரி கரூர் ஜாலியன் வாலாபாக்கு அப்புறம் இந்த விஜயை நம்பி விசில் அடிச்சு போனோம்னா தனக்கு ஒரு நான் கேட்கிறேன், ஒரு தலைவனா முதல்ல நீ இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய இன்சிடென்ட் நடக்குது, போய் பனையூர்ல பதுங்கிக்கிட்ட அங்க உட்காந்துக்கிட்ட அடுத்த நாள் என்னமோ அப்படியே ஹஸ்கி வாய்ஸ்ல அப்படியே ரொம்ப ஒரு 4 நாள் கழிச்சு இது விடுறேன். நான் சொல்றேன், தலையே இடிஞ்சு போனா என்னை பிடிச்சி ஜெயில போடு, எனக்கு எல்லாம் இந்த களி கொடு, இல்ல எனக்கு இந்த குழம்பு ஊத்தி எனக்கு திரையில கூட அடிச்சு என்ன நம்பி என்னை பார்க்க வந்தாயா, 41 பேர் செத்து போயிட்டான், இதை விட எனக்கு என்னயா இருக்குது, கிளம்பி வந்திருந்தீங்கன்னா நீ தலைவனா? அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற இன்னொருத்தன் டெல்லி போயிட்டானா, அங்க போய் வியூகம் வகுக்கிறானா, அந்த கட்சியில இன்னொருத்தன் என்ன சொல்றான், அந்த புஷியானந்தா அந்த ஆள் என்ன சொல்றான், அந்த கட்சிக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்ல, சாரி அந்த கூட்டத்துக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை, இவனுக்கு தான் தலைவனுங்களா? நான் ஒண்ணு சொல்றேன், ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சருமா ஆகிறதுக்கு முன்னாடி திமுக ஆட்சியில நடந்த ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டத்துக்கு ஜெயிலுக்கு போயிட்டு இருந்தாரியா. சேலம் மத்திய சிறையில இருந்தார் எடப்பாடி பழனிசாமி. அவன் தலைவனா? அதில் நான் திமுகவையும் குறைச்சு சொல்லல. இந்த மாதிரி போய் ஒளிஞ்சு போறீங்க, ஓடி போறீங்க. அப்ப அந்த தொண்டை இதெல்லாம் பார்த்துட்டு நம்மளை தற்பாதுகாத்துக்கொள்ளா முதல்ல அரசியல் நம்ம முளப்பு விடணும், அப்புறம் தான் வளரணும், அதுக்கப்புறம் செடியாகணும், அப்புறம் மரமாயி அதுக்கப்புறம் தான் அதுல பழங்கிறது கிடைக்கும். இந்த ஒரே பாட்டுல நம்ம அண்ணன் விசய் சோசப் நினைக்கிற மாதிரி நாம வர முடியாது. இந்த நேரத்துல இந்த கட்சியில கட்டிக்கிட்டு அடையாளப்படுத்திக்கிட்டோம். நமக்கு பாதுகாப்புனா தமிழ்நாட்டுல வளமா இருக்கக்கூடிய கட்சி பின்னாடி போனோம்னா தான் நமக்கு அந்த அரசியல் பாதுகாப்பு, சமுதாய பாதுகாப்பு கிடைக்குன்னு தானே தன்னெழுச்சியா திரு எடப்பாடி பழனிசாமி கூட்டத்துக்கு அவங்க வராங்க. அவங்கள விலை கொடுத்து வாங்குற அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி கவர்ச்சி நாயகனும் கிடையாது,
இல்ல அந்த மாதிரி வாங்கக்கூடிய நிலைமையிலயும் அதிமுக இல்ல. மனசாட்சி உள்ள ஏதோ ஒரு காலத்துல ஒரு 6 மாசம் 2 மாசம் ஒரு பத்திரிகையில பணியாற்றிட்டு மூத்த பத்திரிகையாளர், பீத்த பத்திரிகையாளர், நடுநிலையாளர், நான் சயின்டிஸ்ட் கிட்ட கூட இருந்து மனசாட்சியை வித்துட்டு பேசுறீங்களே, உங்களுக்கு எல்லாம் மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா எவங்கிட்டயும் நான் காசு வாங்கல. அதே மாதிரி மறு வச்சுட்டு வந்தா ஒரு அடையாளம் மறு வச்சுட்டு நான் இந்த கூட்டணி பிரிஞ்ச காலத்திலேயே நாட்டுக்கு மோடி, ஸ்டேட்டுக்கு எடப்பாடி, நான் நாட்டுக்கு மோடி சாமி, தமிழ்நாட்டுக்கு பழனிசாமின்னு பேசுறேன். என்னுடைய முகத்தை நான் வெளிப்படையா காமிச்சிட்டு பேசுறேன். மனசாட்சி இருந்தா உங்க வீட்டுல இந்த மாதிரி ஒரு ஜாலியன் வாலாபாக் நடந்து யாராவது பாதிக்கப்பட்டிருந்தா தவறு 2 பேர் பக்கமும் இருக்குதுன்னு பேசுங்க. ஒரு பக்கம் ஜால்ரா போட்டு அந்நியப்பட்டு கேவலப்பட்டு உங்க குடும்ப உறுப்பினர்களை காரி துப்புற அளவுக்கு ஒரு பாவச் செயலை பண்ணாதீங்க. நன்றி, வணக்கம். ஓகே சார், நன்றி சார். குறிப்பாக இந்த கரூர் சம்பவத்தை பத்தி விஜய்க்கும் பொறுப்பு இருக்கு, அதே அளவுக்கு தமிழக அரசுக்கும் பொறுப்பு இருக்கனுடைய பார்வை ரொம்ப விரிவா வச்சிருக்கீங்க. விஜய் ஒருபோதும் இந்திய கூட்டணிக்குள்ள வருவதற்கு வாய்ப்பு இல்ல. பாஜக அதிமுக கூட்டணிக்குள்ள அவருக்கு இடம் கிடையாது, தனியாக போட்டி போடுவாரு. அது போட்டி போறது சிறுபான்மையினர் ஓட்டுல ஒரு மிகப்பெரிய ஒரு பிளவை ஏற்படுத்தணும் உங்களுடைய பார்வை வச்சிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசிய நன்றி சிலமணியிடம் சார். நன்றி.